தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 29வது வாரம் செவ்வாய்க்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, மனிதன் உறவோடு வாழவே படைக்கப்பட்டிருக்கின்றான். எனவேதான் மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று கண்ட கடவுள் அவனுக்கு ஏற்ற துணை உருவாக்கும் என்று சொல்லி ஏவாளை படைத்தார். ஒருவரோடு ஒருவர் இணைந்து இசைந்து வாழ படைக்கப்பட்டவன். இப்படி வாழ்கின்ற பொழுது அவனுடைய செயலால் பிறரும், பிறருடைய செயலால் அவனும் பாதிக்கப்படுகின்றார்கள். வெறும் மனித செயலால் மட்டும் மனிதன் பாதிப்பை சந்திப்பதில்லை, மாறாக அவனை சூழ்ந்து இருக்கின்ற நிகழ்வுகள், சூழ்நிலைகள் அவனை பாதிக்கின்றன. அவனுடைய வழிமரபின் நிலைகளும் அவனை பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி பாதிப்பானது 2 நிலைகளிலே, நேர்மறையான பாதிப்பாகவும் இருக்கலாம், எதிர்மறையான பாதிப்பாகவும் இருக்கலாம். நேர்மறையான பாதிப்புகள் அவனை தாக்குகின்ற பொழுது அவன் வாழ்விலை முன்னேற ஆரம்பிக்கின்றான், வாழ்வின் உச்சத்தை எட்டுகின்றான், வாழ்வின் படிக்கட்டுகளே மேலேறி செல்பவனாக இருக்கின்றான். அதே வேளைகளில் எதிர்மறையான தாக்குதலும் பாதிப்பும் அவனை சந்திக்கின்ற பொழுது அவனுடைய வாழ்விலே தளர்ச்சி ஏற்படுகின்றது, தடுமாற்றங்கள் ஏற்படுகின்றன, தடைகள் ஏற்படுகின்றன, வீழ்ச்சி ஏற்படுகின்றது. வாழ்வின் அழிவை நோக்கி அவனை இட்டுச் செல்வதாக அமைந்து விடுகின்றது. அன்பு சொந்தங்களே, இதே நிலையில்தான் இன்றைய முதல் வாசகத்தை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது புதிய ஆதாமை பற்றியும் ஆதாமின் நிலையை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. கடவுள் தன் சாயலிலே தன் பாவ நிலை படைத்து தன் ஆவியை கொடுத்து ஆதாமிற்கு உயிர் மூச்சின் வழியாக இந்த உலகில் வாழ படைத்த கடவுள் அவனை ஆசியால் நிரப்புகின்றார். பழுகி பெருகி பூமி நிரப்புங்கள் என்று சொல்லி. ஆனால் கீழ்ப்படியாமையால் ஆதாம் அந்த அருள் வாழ்வை இழந்து போனான், அதிகாரத்தை இழந்து போனான், என்னுடைய ஆசிரியரை இழந்து போனான். கீழ்ப்படியாமையால் பாவம் செய்தனாலே இந்த உலகிற்கு சாவு என்கின்ற மிகப்பெரிய தண்டனையை கொண்டு வந்து கொடுத்தார். வழி வழியாக இந்த தண்டனையான தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது அவனை மீட்டெடுக்க திருவுளம் கொண்ட கடவுள் புதிய ஆதாமாகிய தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்புகின்றார். யோவான் புத்தகம் 3:16-17 படிப்பதை போல இந்த உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, மாறாக இந்த உலகை மீட்டுக்கொள்வதற்காகவே அந்த தன் மகனை அனுப்புகின்றார். இந்த புதிய ஆதாமை இயேசுவின் வழியாக இந்த உலகிலே மீண்டும் அருள்வாழ்வு தலை தோங்க ஆரம்பித்தது. இழந்து போன ஆசீரை மீண்டும் மனுக்குலத்திற்கு கடவுள் கொடுக்க ஆசைப்பட்டார். ஆதாமுடைய கீழ்ப்படியாமை பாவத்தை தண்டனையை கொண்டதை போல இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் இந்த உலகிற்கு அருள் வாழ்வை கொண்டு வந்து சேர்த்தது. இந்த அருள் வாழ்வின் வழியாக வருவது சாவிலிருந்து விடுதலை, நிலை வாழ்வு என்கின்ற ஆசீர்வாதம், இறைவனுக்கு ஏற்புடைய மக்கள் என்கின்ற கொடை. இதையெல்லாம் இயேசுவின் வழியாக இந்த உலகிற்கு கடவுள் கொடுத்தார். இப்படி இந்த புதிய ஆதாமின் பிள்ளைகளாய், அவரை பின்பற்றுபவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக பவுல் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பை விடுக்கின்றார். ஏனெனில் புதிய ஆதாமை இயேசுவின் வழியாக சாவு ஒழிந்தது, சாத்தான் கொடுக்கல் ஒடுக்கப்பட்டது, சாவின் தலைகள் முறித்தெறியப்பட்டது, நிலை வாழ்வு இந்த உலகிற்கு கொடையாக கொடுக்கப்பட்டது. இதுதான் 1 கொரிந்தியர் 15 பவுல் சொல்வார், சாவே உன் கொடுக்கு எங்கே, சாவே உன் வெற்றி எங்கே, சாவின் மீது வெற்றி கொண்ட கிறிஸ்து உன்னை தன் கால்களை போட்டு மிதித்து விட்டார் என்று சொல்லுவார். ரோமர் புத்தகங்களை படிப்பதை போல இயேசு சாத்தானை சிலுவையிலே ஆணி அடித்து அறைந்து விட்டார் என்று சொல்லப்படுகின்றது. கொலோசியர் 1:20 படிப்பதை போல தொலைவில் நம்மை கடவுளுடைய அருகிலே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கின்ற சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நாம் புதிய ஆதாமியா இயேசுவால்
புதிய ஆதாமாகிய இயேசுவின் செயல்பாடுகளால் நேர்மறையாக தாக்கப்பட்டவர்களாக, பாதிப்புக்கு உட்பட்டவர்களாக, புது வாழ்வை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? முதலாவதாக நம் நிலை உணர வேண்டும். நாம் மீட்கப்பட்டவர்கள் என்கின்ற அந்த உணர்வு நமக்கு வேண்டும். நாம் மீண்டும் பாவத்தில் செல்லாமல் நம் ஆன்மாவை, உடலையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனித பலவீனம் நம்மை பாவத்தில் விழச் செய்தாலும் மீண்டும் எழுந்து அருட்சாதன வழியாக ஆண்டவரை தேடி வருபவர்களாக இருக்க வேண்டும். தயாராக இருக்க வேண்டும். இப்படி இன்றைய நற்செய்தியிலே தன் தலைவன் வெளியே சென்றிருந்தாலும் தயாராக விளக்குகள் எரிய தன் இடுப்பிலே துண்டை வரிந்து கட்டிக்கொண்டு தலைமுக காத்திருந்தபடியானாலைப் போல நாமும் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். ஆண்டவரை சந்திக்க, அருள் வாழ்வில் நிலைத்திருக்க. அதற்கு நாம் என்ன செய்யணும்? நிகழ்காலத்திலே வாழ ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் அந்த நிமிடத்திலே கடவுளை போல்பவர்களாக, கடவுளை மகிமைப்படுத்துபவர்களாக, கடவுளோடு இணைந்து வாழ்பவர்களாக, பாவத்தை எதிர்ப்பவர்களாக, சாத்தானினுடைய அந்தகார சக்திகளை துரத்துபவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானால் நாம் எதை அணிந்து கொள்ள வேண்டும்? எபேசியர் புத்தகம் 6:10 இருக்கிற வசனங்கள் இருப்பதை போல இறை வார்த்தை, உண்மை என்ற அந்த கேடயத்தை வாளினம் கரங்களிலே ஏந்தி கொண்டு சாத்தானை துரத்துபவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் சாத்தானை வென்றெடுப்போம், அருளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்களாக இருப்போம், இறைமகன் இயேசு கொண்டு வந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். இத்தகைய அருளுக்காக ஜெபிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அழகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார். கலங்காதே மனமே.